காமலை கண்ணா கெங்கண்ணா திரிசூலா தில்லை அம்பளவா நின்றோ ஆமோ ஈசனுடைய நாமங்களை சொல்லி அள்ளும் மகள அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனுடைய திருப்புகளை மறக்காமல் திருப்புகளை மறந்திடாமல் வருகிறானையானா எப்படி சுவாமி
பார்க்கிறான். ஆஹா, ராமனுடைய கைலாசம் கைலமலையே ஆமா நடுமளவுக்கு யார் தவம் இருந்திருப்பா? எப்பா, நம்ம என்ன யார் தவம் வந்திருப்பா? என்னை ஞானத்தால் அறிந்து பார்த்தார் ஈசன் பகவான். பகவான் இமயகிரி மலையிலே இருந்து தவம் செய்யும் வல்லரக்கனை கண்டார். கண்ணால் கண்டார்கள். வேறுபட்ட அரக்கனா அவளை எண்ணி இவ்வளவு ஒரு தவம் இருக்கான். தவம் இருக்கின்றா. என் ஆண்டவனாகிய சாட்சாதி பகவான் இப்பேற்பட்ட அரக்கனுக்கு வரத்தை இச்சனமே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் சாபம் நடிச்சாமன் சொலிச்சாம வேலை சரியச்சாம வேலை ஏமசாம வேலை இலை குடுங்கால சாமம். ஆமா நஞ்சு தின்னாலும் நெஞ்சறுக்கக்கூடிய நடுச்சாவாதி வேலை நடுச்சாம வேலை. அந்த நடுச்சாம வேலையில ஆமோ ஈசனாகிய சாட்சாதி சிவபெருமாள் கைலமலையை விட்டு ஆமா பூலோகத்துக்கு வரம் கொடுக்க வருகிறார். வருகின்றார். அப்படி வரக்கூடிய வேளையிலே இதை யார் அறிந்தார்? யார் பாப்பா? விளையாட்டு ஆதி சத்தியாகிய பார்வதாதேவி பார்த்தார். அம்மை பார்வதி ஆதிபராசக்தி பார்க்கிறார். ஆண்டவா பகவானே சிவபெருமான ஈஸ்வரா இறைவா, இவ்வளவு நேராவது எங்க போறீங்க? எங்க போறீங்க ஆண்டவா? ஏ பார்வதி, என்ன ஆண்டவா? எனக்கு பாரு. என்ன அங்க என்ன தெரியுது? ஒரே இருக்கு போயா இருக்கிறேன். உனக்கு என்ன பூரா சீரியல் பல்பு போட்டு கட்டி விட்டுருக்காங்க. குண்டு பல்பு கிடக்கு. ஆமா நல்லா போன வாரம் தான் பார்த்தப்போ எங்க அடுத்த வருஷம் ஆச்சு. முன்னக்கூடியே சொல்லுங்க. சொன்னாவோ ஆனா கொடுக்கல. போன அடிக்க நான் வந்துருக்கேன். அதனால ஏய்யா எனக்கு என்ன தெரியுது? ஒரே பைபாஸ் ரோட்ல போய் விழு. ஏ இங்க பார்க்க சொல்லலப்பா, கைலமலையில இருந்து கீழே பார்க்க சொன்னா என்ன தெரியுது? வழி தெரியாத எனக்கு. கைலாசம் போனா மறந்த முடி. ஏயா கைலமலையில இருந்து பார்வதாதேவிய பார்க்க சொல்லுதா? பார்க்க சொல்கிறார். அப்போ என்ன? இமயகிரி மலையிலே ஒரு அசுர அரக்கன் இருந்து தவம் செய்து வருகிறான். ஆலமரத்துக்கு அடியில இருக்கான் பாவி. அந்த அரக்கனுக்குத்தான் ஏ தம்பி வரத்தை கொடுக்க போறேன் என்று ஆதி சக்தி ஆனவளிடத்திலே சொன்னார். சொல்கிறான். ஆண்டவா பகவானே, ஏன் காலையில போகலாம், ஒரு மத்தியானம் போகலாம், சாயந்தரம் போகலாம், கருக்குள்ள போயிருக்கலாம் ஆண்டவா. ஏன் ரெண்டும் கெட்ட நேரம் சாமன் அடிச்சாம போறீங்க? ஆமா போறதே போறிய ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல. எப்ப என்கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல. அந்த செவத்தை பார்த்தாவது ஒரு வார்த்தை இந்த மாதிரி இங்க போயிட்டு வரோம்னு சொல்லலாம். எப்ப அப்படியே செலவு இருந்தாலும் நம்ம மூத்தவன் யாரு? நம்ம கணபதி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். எப்ப நம்ம பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் இல்லையா? மகன் வேல்முருகன், ஆமா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆமா நம்ம முருகத்தை சொல்லிக்கலாம். நீங்க சொல்லாம போனதுனால நான் உங்களை நம்ப மாட்டேன். ஆமா என்னை ஏவல் பிள்ளையான நந்தி தேவனை அழைத்து புளியவரத்தை கொடுத்து கைலாசம் அழைத்து வர சொல்லுங்க. அந்த அசுர அரக்கனை எல்லாம் எப்பா சொல்கிறார் பார்வதி. அழைத்தார். நந்தி தேவரை அழைத்தார். புளியை வரத்தை கொடுத்தார் அவர் கையில். ஆமோ இமயகிரி மலையிலே இருந்து தவம் செய்து வருகிறான் அசுர அரக்கன் உள்ளவன். ஆமோ அவங்களுக்கு இந்த புளியை போய் முழுங்க சொல்லிடாத. ரெண்டு பக்கமும் ரெக்க வந்து முளைக்காது. எப்பா முளைக்காது. ரெண்டு கண்ணத்திலையும் அவனை ஒதுக்க சொன்னீங்க. ஆனா ஆமா ரெண்டு பக்கமும் ரெக்கை வந்து முளைக்கும். ரெக்கை முளைச்சா என்னோடு கைலாசம் மறந்து வரலாம் என்று சொல்லி என்றார். சொல்லி என்றார். அரக்கனை காண்பதற்கு ஆமோ நந்தி தேவனானவர் குளிகை வரத்தை வாங்கி எப்படி வருகிறார்? அரக்கனை தேடி எப்படி வருகிறார்? எப்போங்கான் வேணோ அரக்கனை எப்போங்கான் வேணோ அரக்கனை எப்போங்கான் வேணோ. ஐயா இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலையே. அரக்கனை எப்போங்கான்
போட்டார். சத்தம் போட்டார் நந்தி தேவர். முத்துக்குள்ள இருக்கவனுக்கு ரேசா காது கேட்கும். எப்பா லேச செடியோரும் குளிர்கால தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அதான் சொல்லி இருக்காங்க, ஆத்துக்குள்ள அரகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கணும் சொக்கம்னு நிக்கணுமா. சாப்பாடு ஆமா, அது வந்து சொரவட அப்படி சொல்லியிருக்காங்க ஐயா. காரியத்துல கண்ணியமா இருக்கணும் பார்த்துக்கோம். ஆமா அதனால அப்போ என் வல்லரக்க ராஜவண்ணனானவனை சுவாமி அரகம் புத்த வீட்டுக்கு இறங்கி வாழ வல்லரக்கே அரக்கனவன் வாரமோ பார்த்தா ஒரு பெரிய காளைஞர்னு வந்து நிக்கி. யாத்திரம் வந்திருக்கு ஒரு சரியான காலம் ஏன் காளை எப்படி இருக்கு? இருக்கிறது. கொம்பு ரெண்டும் தங்க நேரம், ஆடு குழம்பு 8 வெள்ளி வெட்டி சுட்டி வெடிவா மயில வெள்ள காளைகள், மயில வெள்ள காளைகள், ஆதி மகாதேவன் ஆதி மகாதேவன் மயில வெள்ள காளைங்கன்னு ஆமா மகாதேவனுக்கு வாங்கணும். எப்பா மகாதேவனோட வாகனம். கொம்ப கொம்ப ஆட்டுது பார்த்துக்கோ. அம்மா கிரிமணி நாடு. ஏ காளை சீரியல் முடிஞ்சிருது எனக்கா. ஆமா இந்த சீரியல் முடிஞ்சிருதுடா. அதான் வந்திருக்கிய இன்னும் வாடுதோ. ஏ காளை ஓ ஐயா யாரடவ காளைங்கண்ண எவரடவ இங்கு வந்தானே வாடு போல வந்தவே மனித வந்த கலைஞரே கால போல வந்தவனே கால போல வந்தவனே பாவி கடந்தவனே என்னோட கடந்தவர்தான். ஏ காளை ஓ என் தவத்தை கலைத்ததேனோ என்று கேட்டான். கேட்கிறார். பார்த்தான். என்ன எப்பா ஓ உன் தவத்தை கலைக்கிறதுக்கு நான் வரல. வரலையப்பா வரலையப்பா. இதோ பிடி. ஆமா உனக்கு உறக்க வருதோ இதோ பிடி. ஆமா 2 புலிகை வரும். ஆமா உன் கன்னத்துல ஒதுக்கினையானால் 2 பக்கம் முறைக்கை வந்து முளைக்கும். முளைக்குமப்பா. முளைத்ததுனா ஆமா அதோடு கைலாசம் வரலாம் என்றான். என்கிறார். பார்த்தான். என்ன என்னாச்சு? என்ன சுவாமி அரக்கனாகிய வல்லரக்கன் புலிகை வரத்தை வாங்கினான். வாங்கினா 2 பக்கம் கன்னத்திலே ஒதுக்கினான். ஆமோ 2 பக்கமும் ஒதுக்கின உடனே ரெக்க வந்து முளைச்சது பார்த்துப்போம். ஏப்பா முளைக்குது இருக்கணும். அங்க போறான் இங்க போறான். எப்பா இங்க போறா அங்க வாரா. ரெக்க முளைச்ச உடனே மா நிக்க மாட்டக்கா ரெக்க. போவிக்க வரோம். இப்படியே போயிட்டே இருந்தது வை. ஆமா சீக்கிரம் கைலாசம் போக முடியாது. போக முடியாதப்பா. ஐயா ஓ எனக்கு வழி தெரியாது. தெரியாது. நீங்க தான் முன்னால போங்க, நான் பின்னாலே வரேன். நான் பின்னால வாரேன் என்றான். ஆமா அரக்கனை பின்னால் தொடர்ந்து செல்ல செல்ல நந்தி தேவனோ முன்னாலே ஓடி வருகிறான். ஆமா இப்படி வருவாரேயானால் எப்படி வருகிறா? ஆதி வெள்ளிகை இலக்கித்தார் அருளாருடைய இடம் அதற்கே. இலக்கித்தார் அருளாருடைய இடம் அதற்கே.
எப்பா வருகின்றார்கள் தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்களை கூட்டங்களை விலக்கி செல்ல விலைக்கு செல்ல ஆண்டவன் பகவானிடத்திலே வந்தான். ஆமோ கொண்டு வந்த பூ மலர்களை பாதத்திலே போட்டான். வல்லரக்க ராஜமன்னனானவன் ஆமோ பூ மலர்களை பாதத்திலே போட்டு ஓட்டு 3 தரம் வளமை வந்தான். முக்கலன் பகவானை நமஸ்கரித்தான். ஆண்டவன் பகவானை நமஸ்கரித்தார். 4 தரம் சுத்தி வந்து நாதன் பகவானே அடிபணிந்தார். ஆமோ 5 தரம் சுத்தி வந்த அரணையே பகவானை நமஸ்கரித்தார். எப்பா ஆண்டவனை அடித்தோடுதான் வல்லரக்கு. ஹரஹரா சிவசிவா அண்ணாமலை நாதானா ஆபத்துக்குடையோனே ஏப்பா ஆபத்துக்கு உடையவனே ஈசா இறைவா சிவபிரகாசா என்று சிவசிவா சிவசிவா என்றும் என்ற அரக்கனானவன் வளமை வந்து ஆண்டவனை வணங்கி நின்றான். வணங்குகின்றான் வல்லரக்கு. அரக்கா, வல்லரக்கா நீதான் அரக்கனா? நீதான் அரக்கனாடோ? ஏ மகனே, என்ன சுவாமி? அப்பா அரக்கா. ஏ வல்லரக்கா. அடடே வாமகனே வல்லரக்கா, வாமகனே வல்லரக்கா, மன்னம் வரும் பக்கத்திலே என் மகனே வல்லரக்கா, என் மகனே அரக்கா, ஈசன் பக்கம் வந்தவனே அரக்கா, என்ன வரம் உனக்கு வேணும்? இதனிடம் கேளினாரே, இதனுடன் தவம் போவானே, உடையவனும் வாக்குத்தில்லே. அரக்கா, உன்னன் தவம் போவானே, அரக்கா, உன்னை போலே ஆண்டவனும் வாக்கிலே. ஆண்டவனும் கண்டதில்லை. ஏ அப்பா, எப்பேற்பட்ட தவம் தெரியுமா? ஏப்பா எப்பேற்பட்டதவன்? ராவணன் தவத்துல 4 பங்கு அதிகம்னோ, 4 பங்கு அதிகமப்போ. இந்திரன் தவத்துல 7 பங்கு அதிகம். அதிகமடா வல்லரக்கா. கும்பகர்ணன் தவத்திலையும் கோடி பங்கு அதிகமப்பா மகனே அரக்கா. ஆமப்போ. ஏ அரக்கா, அரக்கா, இருக்கா. ஏ அரக்கா, உனக்கு என்ன வர வேணும்? உனக்கு ஆண்டவா, நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்னதா. சின்ன வரம்னா எதான் கட்டி இருக்கும்? அதுலயும் சிறுசுப்பா. ஏ அப்ப ஒரு மிளகு தண்டி இருக்குமா? ஒரு சீரக தண்ணி. அதுலயும் சிறுசு. அப்போ ஒரு கசவுசா தண்ணி. அதுலயும் சிறுசு. அது என்னதா? தூசு தண்ணி இருக்குமானே? என்னது? தூசு தூசு தூசுனா என்னது? துரும்பு. அதுலயும் சிறுசு. பார்த்தா என் ஆண்டவா பகவானே ஈஸ்வரா, நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம். கடுகிலையும்